ரீசெண்டாக வெள்ளை அறிக்கை வந்து என்னன்னா தமிழ்நாட்டு வந்து விட்டுருக்காங்க. சரி, கடன் வாங்குறது வந்து எல்லாருமே மாநிலம் வந்து பொதுவாக வாங்குதுன்னு வச்சுங்களேன். இந்தியாவிலே வந்து அதிகப்படியான கடன் வாங்கியிருக்க மாநிலம் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அது நம்ம தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் வந்து ரெக்கார்டு அதில் நம்பர் 1 இடத்துல இருக்கு. 13 லட்சம் பிளஸ் crore அதுக்கு மேல வந்து என்னன்னா கடன் வாங்கியிருக்கு. சரி, மற்ற மாநிலங்கள்லாம் கடன் வாங்கலீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்குது. 2வது இடத்துல வந்து மகாராஷ்டிரா 11 லட்சம் கோடிக்கு வந்து என்னன்னா கடன் வாங்கி வச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த கடன்லாம் வாங்குறாங்க கவர்மெண்ட், யார்கிட்ட போய் வாங்குவாங்க அப்படின்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் கவர்னர் கிட்ட, ஆர்பிஐ கவர்னர்கிட்ட போயிட்டு வந்தோம்னா அவர் ரெக்வஸ்ட் பண்ணி அங்கிருந்து வாங்கலாம். பிளஸ் அவங்கள்ட்ட வந்து என்னன்னா ஒரு இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நாங்கள் இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் வந்து செயல்படுத்தணும், எங்கள்கிட்ட வந்து நிதி பற்றாக்குறை இருக்கு, இப்போ நான் வந்து பாண்டா கொடுக்குறேன் பொதுமக்களுக்கு அப்படின்ட்டு வந்தோம்னா பாண்டு மூலியமா கன்சியூம் பண்ணி அந்த கடனை வந்து என்னன்னா வாங்கலாம் கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற என்னென்ன செக்டர் இருக்கு, இந்த மாதிரி இந்த செக்டர்லாம் வந்து இவ்வளோ ரெவன்யூ வருது, நான் இந்த இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண போறேன், அதுக்காக வந்து பாண்ட் இது பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு கோட் பண்ணுவாங்க. இந்த பிரைசிங்ல வந்து என்னன்னா கோட் பண்ணுவாங்க, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தரேன், இந்த அமௌண்ட் எனக்கு வேணும் அப்படின்ட்டு பாண்டை வந்து கொடுப்பாங்க. கடன் பத்திரம் அப்படின்னு சொல்லலாம் பாண்ட் அப்படின்னா. சரி, இந்த கடன் பத்திரத்தினால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்டுன்றது என்னன்னா சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் பாண்ட். அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வாங்க மூலமா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து ஒரு வளர்ச்சி அடையும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். பிளஸ் நம்மளும் வந்து அது மூலயமா வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர். எப்படின்னா 50 வயசுக்கு மேல இருக்கவங்க வந்துன்னா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதெல்லாம் பயம், எனக்கு வந்து வருமானமும் வரணும், ஆனா வந்து தொடர்ந்து வந்து அதுல வந்து வந்துகிட்டே இருக்கணும், ஆனா செக்யூரா இருக்கணும் அப்படின்ட்டு. அப்ப அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா நம்மளுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். நான் வந்து என்னன்னா ஷெபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. அட்வைஸ் பண்றதுக்கு வந்து நான் வந்து இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ.